வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபைன் டியூனிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரு பயிற்சி பலன்கள். சில பேர் தங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்துக்காக குரு பயிற்சி பலன் பார்ப்பாங்க. சில பேர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு போயின்னே இருப்பாங்க. பட் என் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன் பார்க்குறவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுசாக வரையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய பேர் சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே வளம் வர சொல்ல சவுத் சைடில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை குருன்னு நினச்சிட்டு வழிபடுறாரு. அவர் சின்முத்திரையோட மொயிலகன்றவரை காலில் மிதிச்சுட்டு அருள் பாலிக்கிறவர். அவர் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அமைதியும் செல்வத்தையும் மற்ற பல ஞானத்தையும் கொடுக்குறவர். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூமில் வாத்தியார் மாதிரி அவர் வருஷம் ஃபுல்லாக பாடம் எடுப்பார். அவர் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவுவார். ஆனால் அவர் மார்க் போட மாட்டார். எக்ஸாம் எழுதுறதுக்கு மார்க் போட மாட்டார். அவர் ஒன்லி சொல்லி தான் கொடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமை இந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் அவர் மார்க் போட மாட்டார். அவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பார். ஆன்மீக அறிவியும் ஞானத்தையும் கொடுப்பாரு இந்த தட்சிணாமூர்த்தி. இவர் யாருன்னா சிவனுடைய ரூபங்க. இவர் சவுத் சைட் பார்த்து உட்காந்துருப்பார். இப்போ நம்ம உங்களுக்கு நவகிரக குருவாக பார்க்கலாம். திட்டக்குடியில் வசிஷ்டர் கோயிலில் இருக்கிற நவகிரர். இவர் எப்படின்னா, அதே ஆசிரியர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமினர் மாதிரி. நீங்கள் எழுதின எக்ஸாமில் பாஸ் மார்க் போடுறவர், பாஸா ஃபெயிலா மார்க் போடுறவர். இவர் தான் உங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ற இந்த பாஸ் மார்க் போடுறவர். இவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து உங்களுக்கு மார்க் போடுவார். இந்த வசிஷ்டர் கோயிலில் இருக்க திட்டக்குடி இவருக்குன்னு அங்கே ஒரு தனி சந்நிதியே இருக்குது. அந்த திட்டக்குடியில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த சிவன், அங்கே அந்த கோயிலில் ஒரு சிவன் இருக்குது. அந்த சிவன் மேலே சந்திரக்கல் சூரியக்கல் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை கரெக்டாக உறிஞ்சி அந்த சந்திரக்கல் சூரியக்கல் 24 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த சிவன் மேலே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அது 24 ஹவர்ஸ் சொட்டும். 20 நாழிகைன்றது எப்படின்னா 24 நிமிஷமாக பிரிச்சிருக்காங்க. அது 60 நாழிகைக்கு அது மேலே இருக்கும். இவர் தாங்க நவகிரக குரு. ஸோ இந்த கோயிலை விசேஷமாகவே கட்டியிருக்கிறாங்க. இவர் நம்ம எழுதின எக்ஸாம், நம்ம எக்ஸாமுக்கு எப்படி மார்க் போடுறோமோ யூனிவர்சிட்டி எக்ஸாமினர் இல்லை எப்படி வேலை நடக்கிறதோ அது மாதிரி இவர் தான் நம்மளுக்கு ப்ரொமோஷன் ஆகட்டும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், குழந்தை பாகியம் ஆகட்டும், இல்லை தொழில் விருத்தி ஆகட்டும், இவர் தான் ரியல் குரு பயிற்சிக்கான குரு. ஸோ இந்த குருவுக்கும் அந்த குருவுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. அந்த குரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார். இந்த குரு குரு பெயர்ச்சி நடந்து நம்ம கர்ம வினைகளுக்கு மார்க் போடுவார். ஸோ இதுதான் இந்த குருவோட 2 டிஃப்ரென்ஸு. அது இல்லாமல் இந்த குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, வெள்ளை யானை மேலே ஆயுதங்களோட வடக்கு நோக்கி உட்காந்து இருப்பார் இந்த திட்டக்குடி குரு. இந்த குரு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி உட்காந்துருப்பார். யார் எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவர் இந்த குரு, நமக்கு மார்க் போடுறவர் இந்த குரு. எப்படி ஒரு மாணவர் ஆசிரியர் இல்லாமல் பாடம் கற்க முடியாதோ, அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாமினர் மார்க் போட்டால் தான் ஏற்றம் அடைய முடியும். ஸோ 2 குருவுமே இம்பார்ட்டண்ட்டு. 2 குருவுமே வழிபட்டு வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றத்தை அடையுங்க. என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.